தமிழகத்துல இன்னைக்கு மோடியை கோ பேக் மோடின்னு சொல்றாங்கன்னா காரணம் என்ன? ஒரு சாதாரண மனுஷனுக்கு ஒரு பொசிஷன்ல உட்கார்ந்துட்டாலே சாதனை அடைஞ்சிட்டோம் முடிவு பண்ணுவோம். அதுதான் தமிழ்நாட்டு இந்த தமிழ் மண்ணில் நிறைய பேர் பண்ணிருக்காங்க. இந்த பதவியை விட்டு நான் வெளியேறும் போதுதான் தெரியும் இந்த பதவி எனக்கு பெருமை கொடுத்ததா அல்லது நான் இந்த பதவிக்கு பெருமை கொடுத்தேனா என்று. அவ்வழி வந்த தலைவன் எங்கள் தலைவன் நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி. அரசியல்வாதிகள் என்ன சொன்னாங்கன்னா, nothing will move in India, nothing will change in India, இந்தியாவில் எதுவுமே நகராது, இந்தியா எதுவுமே மாறாது. இதையே சொல்லி சொல்லி கழிவறை கூட இல்லாம பண்ணிட்டாங்க. இந்தியா படைத்த சாதனை எந்த ஒரு நாடும் படைக்கவில்லை. இன்றைக்கு நமக்கு தடுப்பூசி இல்லை என்றால் உலக அரங்கில் பிச்சைக்காரர்களாக நின்று கொண்டிருப்போம். முடியாது, நடக்கவே நடக்காது. ஏன்னா அவங்க பார்த்த இந்தியா உன்னால் முடியாது, உன்னால் முடியாது, உன்னால் முடியாது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற நரேந்திர மோடியின் இந்தியா எங்களால் முடியும் இந்தியா. என்னை பொறுத்த மட்டும் திரு நரேந்திர மோடிங்கிறது ஒரு எமோஷன், ஒரு உணர்வு. நரேந்திர மோடியோட ரிஃபார்ம்ஸ் ஒவ்வொரு மக்களுக்கும் போய் சேர்ந்திருக்கு. இன்னைக்கு நான் எடுத்துக்கிற டாபிக் என்னன்னா, ஒரு சாதாரண மனுஷனோட சாதனைகளை பத்தி பேசுறதுக்காக இங்க வரல. அந்த சாதாரண மனுஷனை போற்றி பாடுறதுக்காக இங்க வரல. அந்த சாதாரண மனுஷன் பின்னாடி இருக்கிற சிந்தனை, ஏன்னா சிந்தனை இல்லாம சாதனை இருக்கவே முடியாது. தமிழகத்துல இன்னைக்கு மோடியை கோ பேக் மோடின்னு சொல்றாங்கன்னா காரணம் என்ன? தமிழக மக்கள் என்றைக்கு சிந்திக்க ஆரம்பித்து விட்டார்களோ அன்றைக்கு இவர்கள் என்ன கூறுகிறார்களோ அவர்களோட கடையெல்லாம் அடைக்கப்படும். அதை சிந்திக்க விடாம விட்டிருக்கிறது ஒரு கும்பல். 2014 தேர்தல் முடிஞ்ச உடனே எல்லாரும் கொண்டாடினாங்க. சில பேர்லாம் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஒருத்தர் இங்கிலாந்துலேருந்து ஒருத்தர் எழுதுறார், கார்டியன்ல எழுதுறாரு. அவர் எழுதின படிச்சாலே நம்மளுடைய சிந்தனை, நம்ம நாட்டின் மக்கள் சிந்தனை, நரேந்திர மோடிஜியின் சிந்தனை, அதனால் வந்த சாதனை நம்மால் அறிய முடியும். அவர் எழுதுறார், கார்டியன் ஒரு பிரிட்டிஷ் பத்திரிகையாளர். The last vestige of British Raj on Indian soil has been destroyed today with the victory of Narendra Damodar Das Modi. என்ன எழுதுறாரு? கடைசி பிரிட்டிஷ் ஆங்கிலேயருடைய அடையாளம் அழிந்து விட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்? 1947 நமக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கு. ஆனா அந்த அடையாளம் இருந்திருக்கு. அந்த அடையாளம் அவன் வாயிலே வருது, இன்னைக்கு தாண்டா அழியுதுன்னு. அதற்கு காரணமும் இருக்கு. 1998 ரொம்ப மரியாதைக்குரியவர் நம்ம முன்னாள் தேர்தல் ஆணைய தலைவர் திரு TN சேஷனிடம் கேட்கிறார்கள். ஒரு விவாதத்தை தான் பார்ட்டிசிபேட் பண்றேன்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட கேட்கிறாங்க, இந்தியாவில் என்ன சார் பிரச்சனை? அதற்கு மிக மிக அருமையான பதில் நான் தூர்தர்ஷன்ல பார்த்தது. இந்த ப்ரோக்ராம் பிரிட்டிஷ்காரன் போகும்போது ஒரு செத்த எலிய விட்டு போயிட்டான். இங்க இருக்கிற அரசியல்வாதி சாரி சார், IPS ஆபீசர் நீங்க, இங்க இருக்கிற IAS ஆபீசரும் சரி, IPS ஆபீசரும் சரி 1998 சொல்லியிருக்காரு. அப்ப நம்ம தலைவர் அண்ணாமலை IPS ஆபீசர் இல்ல. இவன் என்ன சொல்றான்னா, செத்த எலிலாம் இல்லப்பா, அகர்பத்தி போடுறான், ரூம் ஃப்ரெஷ்னர் போடுறான், எல்லாம் போடுறான். எலியை எடுத்து துரத்தி போடுறதுக்கு, தூக்கி போடுறதுக்கு எவனுக்கும் தைரியம் இல்லை. அந்த தைரியம் எனக்கு கொஞ்சம் இருந்ததுனால தேர்தல் கமிஷன்ல கொஞ்சம் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தேன். ஆனா இதையே இந்தியாவில் கொண்டு வரணும்னா
அன்னைக்கு இருக்கிற பிரதமர் திரு அடல் பிஹாரி வாஜ்பாய். டிஎன் சேஷன் சொல்றாரு, இவரால் பண்ண முடியும், ஆனால் முடியாது. எப்போ ஒரு கட்சிக்கு 272 பிளஸ் சீட் வந்து தனிப்பெரும்பான்மையோட எந்த ஒரு மாநில கட்சியினுடைய ஆதரவு இல்லாம தேவைப்படாம ஒரு தலைவன் சிம்மாசனத்தில் அமர்றானோ அவன் தான் இந்த எலிய தூக்கி வெளியில போடுவான். நண்பர்களே, 272 பிளஸ் என்கிற ஸ்லோகன் ஒருவர் ஆட்சிக்கு வருவதற்காக அல்ல. அவர் ஆட்சிக்கு வந்துட்டு அவர் பையன் எம்எல்ஏ ஆகிறதுக்காக இல்லை. அவருடைய பேரனை வந்து ஐரோப்பிய நாட்டுக்கு அனுப்புறதுக்காக இல்லை. 272 சீட் வந்தா தான் இந்தியாவினுடைய தலையெழுத்தை நம்ம மாற்ற முடியுங்கிற சிந்தனை தான் நரேந்திர மோடிஜியின் சிந்தனை. ஒரு சாதாரண டீ கடைக்காரர் எப்படி அவர் பிறந்தது சாதாரணம்ட்டாங்க. நான் ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன். டெல்லி ராஜகோபால்னு ஒருத்தர் இருப்பார், எல்லாருக்கும் தெரியும். திரு கோலாகல சீனிவாஸ்க்கு மிகவும் சிறந்த நண்பர். அவர் ஒரு வாட்டி சொல்றாரு, நான் மோடியை முதல்ல எங்க பார்த்தேன்னா குஷாபோ தாக்கரே ஆபீஸ்ல பார்த்துட்டு அவர் சொல்றாரு, மோடிஜி கூட பார்த்துருங்கன்னு. இது வந்து 1991-92. அப்ப வந்து அவர் போறார் பார்க்கறதுக்கு டெல்லியில. நரேந்திர மோடிஜி எங்க உட்கார்ந்துட்டு இருக்காருன்னா, சேர் கிடையாது, டேபிள் கிடையாது, வெறும் பாயில உட்கார்ந்துட்டு இருக்காரு. ரெண்டு பேரும் பேசுறாங்க. இன்றைக்கு பாரத பிரதமர் மட்டுமல்ல, உலகில் நம்பர் 1 தலைவர் சொல்றாரு டெல்லி ராஜகோபாலன் சார் கிட்ட, என்னால டீ கூட உங்களுக்கு கொடுக்க முடியாதுங்க, டீ கூட என்கிட்ட இந்த ரூம்ல இல்ல, அங்க பானை இருக்கு, தண்ணி கொடுக்குறேன், நம்ம அரசியல பேசலாம். அப்பேற்பட்ட சாதாரண மனிதர். அந்த சாதாரண மனிதர் என்னென்னலாம் பண்ணியிருக்கார், அதற்கு பின்னாடி என்ன சிந்தனை? ஏன்னா ஒரு சாதாரண மனுஷனுக்கு ஒரு பொசிஷன்ல வந்து உட்கார்ந்துட்டாலே சாதனை அடைஞ்சிட்டோம் முடிவு பண்ணுவோம். அதுதான் தமிழ்நாட்டு இந்த தமிழ் மண்ணில் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த மண்ணிலேயே ஒரு சாதாரண மனிதர் இருந்தார். அந்த சாதாரண மனிதரும் முதலமைச்சர் ஆனார். நான் சொல்றது பெருந்தலைவர் காமராஜர். நானும் அப்ப பிறக்கல, ஆனா எங்க அப்பா சொல்லுவார், பெருந்தலைவர் காமராஜர் முதல்வர் ஆன உடனே ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறார், நீங்க இந்த பதவிக்கு வந்திருக்கீங்களே, இந்த சாதனை படிச்சிருக்கீங்களே, என்ன கூற விரும்புறீங்க அப்படின்னு. அதற்கு பெருந்தலைவர் காமராஜர் கூறுகிறார், இந்த பதவியை விட்டு நான் வெளியேறும் போதுதான் தெரியும் இந்த பதவி எனக்கு பெருமை கொடுத்ததா அல்லது நான் இந்த பதவிக்கு பெருமை கொடுத்தேனா என்று. அவ்வழி வந்த தலைவன் எங்கள் தலைவன் நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி. அதுக்குள்ள அவர் சாதனைகளை பேச வேண்டாங்க, இன்னும் நிறைய இருக்கு. வந்துட்டோம் வெகு தூரம், இன்னும் எவ்வளோ தூரம் இருக்கு. நான் வந்து 1994-95 கிட்ட என்னோட நண்பர் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து ஒரு பெரிய தொழில் நடத்துறார் சென்னையில். நான் காலேஜ் முடிச்சுட்டு அப்போ தான் சென்னைக்கு வரேன். நான் சிறுவில்புத்தூரில் காலேஜ் படிச்சு சென்னைக்கு வரேன். அப்போ சொல்றாரு, நான் அந்த கட்சியை சேர்ந்தவர் கிடையாது, நான் ஒரு திராவிட கட்சியை சேர்ந்தவன் தான். அப்போ சொல்றாரு, என்னோட சும்மா வாப்பா, பாத யாத்திரை போறாங்க, ஒரு நாள் நம்மளும் கூட போகலாம், என்னோட வா, உனக்கும் தெரிஞ்சு இப்போ என்ன நடக்குதுன்னு. சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரே ஒரு பாதி நாள் தான் போனேன். போயிட்டு இருக்கும்போது ஒரு பட்ட பகல் நடந்துகிட்டு இருக்கோம். ஒரு 4-5 பெண்மணிகள் குடத்தை இடுப்புல வச்சுக்கிட்டு வேர்த்து கொட்ட நடந்துகிட்டு இருக்காங்க. அந்த பாத யாத்திரை நடத்துற தலைவர் வந்து அவர்களை பார்த்து கேட்கிறாரு, என்னம்மா இப்படி நடந்துகிட்டு இருக்கீங்க தண்ணி எடுத்துக்கிட்டு அப்படின்னு. அங்க இருந்த பெண்மணிகள் சொல்றாங்க,
எங்க வீட்டிலேருந்து 7 கிலோமீட்டர் நடந்தா தான் எங்களுக்கு தண்ணி கிடைக்கும். அந்த 7 கிலோமீட்டர் தண்ணி எடுத்துக்கிட்டு திரும்பி 7 கிலோமீட்டர் வீட்டுக்கு போகணும். அப்படிதாம்மா போய்கிட்டு இருக்கேன் அண்ணன். அந்த தலைவர் கேட்டுக்கிட்டு ரொம்ப வருத்தப்பட்டார். அப்போ என் நண்பர்கிட்ட நான் கேட்டேன்னா, அவர்கிட்ட நான் பேச முடியல. இந்த பிரச்சனைக்கு எப்பங்க தீர்வு வரும்னு தெரியலங்க. தண்ணி எங்கேருந்து கிடைக்கும், எப்போ வரும்னு தெரியாது. இதுதான் இந்தியாவோட நிலைமை. இந்த நிலைமையை எவனும் பேசவும் இல்லை. அன்றைக்கு இருந்த அரசியல்வாதிகள் கூட ரொட்டி கப்படா மக்கான் தான் பேசுறாங்களே தவிர ஒவ்வொரு வீட்டுக்கும் நீர் குழாய் மூலமா வரும் ஹார் ஹார் ஜல் பேசுறதுக்கு யாருக்கும் துணிவில்லை. இன்றைக்கு 44% இந்தியா, 36% தமிழ்நாடு, 19% இருந்த தமிழ்நாடு இன்று 36% ஆகியிருக்கிறது. ஹர் ஹர் ஜல், அனைத்து இல்லத்திலும் குழா தண்ணீர் கிடைக்கும். இது ஒரு என்னன்னா, எதிர்கட்சி தலைவரெல்லாம் பார்த்து வர சொல்றாங்க, என்னப்பா இவரு ரெட் ஃபோர்ட்டுக்கு போறாரு, கழிவறையை பத்தி பேசுறாரு. கழிவறையே இல்லாத நாடு தான் இது இந்தியா நாடு அப்படின்னு சொல்லியே என்னாச்சு? அரசியல்வாதிகள் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நத்திங் வில் மூவ் இன் இந்தியா, நத்திங் வில் சேஞ்ச் இன் இந்தியா, இந்தியாவில் எதுவுமே நகராது, இந்தியா எதுவுமே மாறாது. இதையே சொல்லி கழிவறை கூட இல்லாம பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இந்தியர்களுக்கும் என்ன ஆயிடுச்சு, நம்மளால முடியாது. சைக்காலஜிஸ்ட் ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரிப்போர்ட் ஒன்று பப்ளிஷ் பண்ணாங்க. ஒரு இந்தியன் 18 வயது தாண்டறதுக்கு முன்னாடி பெற்றோர், ஆசிரியர், சமுதாயம் மற்ற அனைவரும் சேர்ந்து 1,48,000 தடவை அந்த சிறுவருக்கோ சிறுமிக்கோ என்ன சொல்றாங்க தெரியுமா? யூ காண்ட், உன்னால் முடியாது, யூ வில் நாட். இந்த நரேட்டிவ் தான் இந்தியாவில் அப்படியே கிளியர் கட்டா செட் பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த சிந்தனைய மாற்றத்திற்காக வந்த தலைவர் தான் திரு நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி. எப்படி சார் அவ்வளவு தைரியமா சொல்றீங்க? ஆமா, தைரியமா சொல்லுவேன். இன்னைக்கு நான் மட்டும் சொல்ல வேண்டியதில்லை, இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகனும் சொல்ல வேண்டிய விஷயம். நாம் ஒரு ஏழை நாடா இருந்தா, ஒரு எதுக்கும் முடியாத நாடா இருந்தா, எங்களால் முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா, இன்றைக்கு நாம் படைத்த சாதனை, இந்தியா படைத்த சாதனை எந்த ஒரு நாடும் படைக்கவில்லை. என்ன? ஆமா சார், இன்றைக்கு நமக்கு தடுப்பூசி இல்லை என்றால் உலக அரங்கில் பிச்சைக்காரர்களாக நின்று கொண்டிருப்போம். இது எவ்வளவு பேருக்கு தெரியும்? மார்ச் 30ஆம் தேதி லாக்டவுன் பண்ணிட்டாருன்னு சொன்னாங்களே தவிர, ஊரடங்குக்கு பின்னாடி இம்மீடியட்டா சயின்டிஸ்ட் அண்ட் ரிசர்ச்சர்ஸ் கூப்பிட்டு, உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, இந்தியா மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, போய் ரிசர்ச் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னாரு. செப்டம்பர் மாசம் பூனாவாலா வந்து கேட்கிறாரு, சார் ஆரம்பிச்சிட்டோம் ப்ரொடக்ஷனை, ஆனா அப்ரூவல் வரல. அப்ரூவல் என்ன ஆகும்னு தெரியாதே சார். ஜனவரி மாதம் தடுப்பூசி ஆரம்பிக்கப்பட வேண்டும். உங்கள் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, என் சொல் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் செய்யுங்கள் என்று கூறினார் நரேந்திர மோடி. ஸ்டார்ட் செய்தார்கள். இன்றைக்கு 76 கோடி மக்களுக்கு தடுப்பூசிகள் கொடுக்கப்பட்டுள்ளது. இத போய் டிவியா போய் பேசினா வந்து துப்பினாங்க எங்களெல்லாம். ஆனாலும் பேசினோம், ஆனாலும் சொன்னோம். அவன் கேட்கறதுக்கு வேணான்னா முடியாது, நடக்கவே நடக்காது. ஏன்னா அவங்க பார்த்த இந்தியா வந்து உன்னால் முடியாது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற நரேந்திர மோடியின் இந்தியா எங்களால் முடியும் இந்தியா. நரேந்திர மோடி ஒரு மனுஷனா மட்டும் பார்க்க கூடாதுங்க. இன்றைக்கு அவரோட பிறந்த நாள். என்னை பொறுத்த மட்டும் திரு நரேந்திர மோடிங்கிறது ஒரு எமோஷன், ஒரு உணர்வு. ஒரு சாதாரண மனிதன் அசாதாரண சிந்தனையுடன் எத்தகைய சாதனையை படைக்கலாம்
என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் திரு நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி. அந்த நரேந்திர தாமோதர் தாஸினுடைய அந்த உணர்வு உங்களிடமும் இருக்கிறது, என்னிடம் இருக்கிறது. அதை நாம் உணர்ந்தால் ஒரு புதிய பாரதம், அச்சமில்லா பாரதம் உருவாக்க முடியும். அவர் நம்ம வர்ஷிப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த உணர்வு நம்ம கிட்ட இருக்குன்னு நினைச்சு வாழ்ந்தோம்னா அதற்கு இன்னிலிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களால் முடியாதுங்கிற வார்த்தையை எடுத்துருங்க. ஒரு டீ விற்பனையாளர் இன்றைக்கு உலகத்தின் மிகப்பெரிய தலைவராக இருக்கும் பொழுது நாம் என்ன வேணா சாதிக்கணும். ஒரு 3 நாள் முன்னாடி சொன்னாங்க, தமிழ்நாட்டில் நீ என்ன வேணா பேசுப்பா, மோடின்னு குரல் கொடுக்கறது கூட 10 பேர் இருக்க மாட்டான் அப்படின்னாங்க. ஆனால் இன்றைக்கு கூறுகிறேன், தமிழ்நாட்டு நம்ம தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் பதவி ஏற்றவுடன் சொன்னார், இல்லம் செல்வோம் உள்ளம் வெல்வோம். அந்த டயத்தில் ஒரு வார்த்தை சொன்னார். எவ்வளோ பேர் கேட்டீங்கன்னு தெரியல. ஏதோ ஒரு வகையில் நரேந்திர மோடியோட ரிஃபார்ம்ஸ் ஒவ்வொரு மக்களுக்கும் போய் சேர்ந்திருக்கு. தமிழக மக்களுக்கு அதை போய் சொன்னாலே போதும், அதை நம்ம பண்ணாலே போதும். தமிழகம் பூரா ஒரே ஒரு சொல் தான் ஒலிக்கும். எந்த ஒலி? எந்த ஒலி? இப்போ ஒரு வாட்டி சொல்லி காமிப்போமா? சென்னையில சொல்லலாமா? இந்த வாணிமகால சொல்லலாமா? மோடி மோடி மோடி. நன்றி. அவர் கல்லூரி பேராசிரியர், அனைத்து தகுதியும் உடையவர். ஆனால் ஒட்டுத்திண்ணன் சொல்லி அறிவாலயத்தின் ஒட்டுத்திண்ணன் சொல்றியே, நீ அர்ஜுன் சம்பத்துடன் கோமண துணியா? சீமானா கேட்குறேன். அறிவாலயத்தின் ஒட்டுத்திணியாக இருந்தால் கூட பரவாயில்ல, அறிவாலயம் ஒன்றும் வித்தியாசமானது இல்லை. அறிவாலயம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இந்த திராவிட இயக்கத்துடைய மிகப்பெரிய போர்வால் இயக்கம்.